ஸோ டிசிஎஸை பார்க்கும்போது இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து கரண்ட்டாக 4147 மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பையிங் போகலாம். ஐஆர்சிடிசி இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட் வந்திருக்கு, பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து இது லோ லெவல்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் போகலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 875 மேலே தான் வந்து பிரேக் அவுட் லெவல் கிடைக்குது. கரண்ட்டாக வந்து 832 தான் ட்ரேட் ஆகுது. இந்துஸ்தான் லீவர் இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது டிமாண்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் திங், RSI வந்து பிலோ 35 இருக்குது. ஸோ இது 3 ஃபேக்டருமே நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறதுனால இதில் நம்ம பையிங். வெல்கஃபே நேயர்களுக்கு வணக்கம். ஜஸ்மி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நான் தெய்வசிகாமணி. வரக்கூடிய வாரங்களில் கோல்டு அண்ட் நிஃப்டி டெக்னிக்கலாக வந்து என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். கோல்டு கண்டினியூஸாக ஏறிட்டு இருந்தது. நம்ம வந்து கடந்த வாரங்களில் வந்து கோல்டுக்கான ABCD பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருந்தது. அதனோட லெவல் வந்து 80,000 வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் கோல்டு வந்து 80,000 ரீச் பண்ணிட்டு அங்கேருந்து இப்போ சின்ன ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு ஸ்டில் கோல்டு பார்த்தீங்கன்னா பையிங்கில் தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கன்சல்டேட் ஆகிட்டு உங்களுக்கு அகைன் கோல்டு வந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கோல்டு பீஸ் வாங்குறவங்க இப்போ கோல்டு வந்து குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். கோல்டு லாங் டேர்மில் ஸ்டில் பையில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபர்தராக உங்களுடைய கோல்டு பீஸை அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ வாங்கியிருந்தாங்க விற்காமல் அதை வந்து இன்னும் ஃபர்தராக ஹோல்ட் பண்ணுங்கள். பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நிஃப்டியில் நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு செல்லிங் சைடில் தான் சொல்லியிருந்தோம். அதே போல் தான் இப்போ செல்லிங் சைடு முடிஞ்சிட்டு கன்சால்டேஷன் பீரியடில் இருக்குது. அதாவது இங்கேருந்து நிஃப்டி வந்து பையிங் தான் வரணும். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து கன்சல்டேட் ஆகிட்டு அங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பெரிய செல்லிங் வருமானு கேட்டிங்கனாக்கா இதோட சப்போர்ட் லெவல் 23,800க்கு கீழே க்ளோஸ் ஆனதாக நிஃப்டி வந்து செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட் ப்ராப்ளி அந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகாது. ஸோ இங்கே கன்சல்டேட் ஆகிட்டு அங்கேருந்து பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே பையிங் வந்துச்சுன்னா 25,300 இந்த ஃபஸ்ட் லெவல் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. US எலெக்ஷன் முடிஞ்சு. பட் ஆனால் நம்ம நிஃப்டி இன்னும் வந்து ஒரு பெரிய பை சிக்னலோ இல்லை செல் சிக்னலோ கொடுக்கவே இல்லை. இது டெக்னிக்கலாக என்னன்னாக்கா வந்து கன்சல்டேஷன் பீரியட் தான் நிஃப்டி இருக்குது. ஒரு பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஏன்னா 23,800 கீழே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆனால் மட்டும்தான் ஒரு பெரிய செல்லிங் வரும். எனக்கு தெரிஞ்சு அந்த செல்லிங் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் ஒரு ஃபாஸ்ட்டான மூவ்மெண்ட் அப் ட்ரெண்ட் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா அதுவுமே வாய்ப்புகள் குறைவு. நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து வரக்கூடிய வாரங்களில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பெரிய அப் ட்ரெண்டும் இருக்காது, பெரிய டவுன் ட்ரெண்டும் இருக்காது. ஸோ கன்சால்டேஷன் மோடில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இப்போது வரக்கூடிய வாரங்களில் எந்தெந்த ஸ்டாக்ஸு நமக்கு டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு அப்போலோ ஹாஸ்பிட்டல் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. இது பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்ஸில் ABCD பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி கண்டினியூவாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். இப்போ இது ஏற்கனவே வந்து 52 வீக்ஸ் ஹையில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதனோட நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா 8,100 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கரண்ட்டாக இந்த ஸ்டாக் வந்து 7421 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஸ்டில் பையில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நீங்கள் வேணும்னா பை பண்ணலாம். அப்படி நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இதனோட ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் 7287 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து பை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு டைட்டன். ஸோ டைட்டனும் வந்து ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. இதில் 2 ரீசன் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்து சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக சப்போர்ட் லெவல் 3157 இது சப்போர்ட் லெவல். இந்த சப்போர்ட் லெவலில் நமக்கு வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் அப்படின்ற கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதனால் இங்கேருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. டைட்டனை பொறுத்த வரைக்கும் 3200க்கு மேலே இந்த ஸ்டாக் மூவ் ஆகும்போது நம்ம வந்து பையிங் எடுக்கலாம். அப்படி பை போகிறோம் அப்படின்னா இதனோட ஸ்டாப் லாஸ் அந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங்கோட லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 3100 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு பையிங் போகலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இதோட ஃபஸ்ட் லெவல் 3300 அண்ட் 3400 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டைட்டனை பொறுத்த வரைக்கும் பாட்டம் லெவலில் இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்மில் நல்லாவே பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்கு ஹிந்து ஹோட்டல். இந்த ஸ்டாக்ஸுமே வந்து ரிசல்ட் வந்திருக்கு, பாசிட்டிவாக தான் இருக்குது. இது வந்து டாட்டாவோட குரூப் தான். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 8% டவுன் ஆன போதுன்னு இது வந்து ஸ்டாக் டவுன் ஆகலை. கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸ்டில் இது வந்து ஒரு சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த சேனல் பிரேக் அவுட் வந்திருக்கு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 800 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டாக்கு கரண்ட்டாக வந்து 732 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சேனலோட ஹை பாயிண்ட் 800 அது வரைக்கும் டச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஸ்டாக் நீங்கள் பை போகலாம். அப்படி பை போகிறீங்க அப்படின்னா இந்த சேனலோட லோ பாயிண்ட் ஷார்ட் டேர்ம் டெலிவரிக்கு 675 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பையிங் போகலாம். ஷார்ட் டேர்மில் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெசிஷன் நீங்கள் பண்ணுங்கள்.
ஸோ ரீசெண்டாக வந்து யூஎஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, ட்ரம்ப் வந்து பிரசிடென்ட் ஆகியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஐடி கம்பெனிக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதாவது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் தான் வந்து இப்போ நமக்கு டெக்னிக்கலாக இண்டிகேட்டர் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து ஐடியோட ஸ்டாக்ஸ் நமக்கு டெக்னிக்கல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் ஸ்லோவாக வந்து லாங் டேர்முக்கு இது நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ் இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக நமக்கு வந்து பிரேக் அவுட் லெவல் கொடுத்துருக்கு. ஸோ டிசிஎஸை பார்க்கும்போது இது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்திருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து கரண்ட்டாக 4147 மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா ட்ரெண்ட் லைனை லோவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு பையிங் போகலாம். ஸோ ட்ரெண்ட் லைன் லோன் பண்ண பிலோ 4000 கீழே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கிருந்து பையிங் போகலாம். ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். இதோட நெக்ஸ்ட் லெவலான 4300 அண்ட் 4400 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு டாடா கன்சியூமர். இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரீசன்ட் பீரியடில் வந்து நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. இதில் வந்து எம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகி கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இந்த எம் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது பாட்டம் லெவல் சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஹேமர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கிருந்து இந்த ஸ்டாக்கு பையிங் வந்தது அப்படின்னாக்கா அதோட நெக்ஸ்ட் லெவல் 1126 வரைக்கும் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 992 தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா இந்த பாட்டத்தோட லோவே நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். 958 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சு இங்கே நம்ம வந்து பையிங் போகலாம். ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிங்க நீங்கள் எந்த ட்ரேடாக இருந்தாலுமே. ஸோ டாடா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மில் பையிங் தான் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஹெச்ஏஎல். இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோனிக் பேட்டர்னில் ஏபிசிடி பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதில் வந்து டி வந்து இப்போது ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் 4400க்கு மேலே மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து 5500 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. டெக்னிக்கலாக இதில் வந்து ஏபிசிடி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெண்டு வந்து பாசிட்டிவ் தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு ஐஆர்சிடிசி. இந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிசல்ட் வந்திருக்கு, பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. பட் ஆனால் வந்து இது லோ லெவல்லேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பையிங் போகலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து 875க்கு மேலே தான் வந்து பிரேக் அவுட் லெவல் கிடைக்குது. கரண்ட்டாக வந்து 832 தான் ட்ரேட் ஆகுது. ஸோ அப்போது ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய பையிங்கை இனிஷியேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் லோ லெவல்லேருந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நல்ல ஒரு பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. பை அபவ் 875 அப்படி நம்ம போகிறோம் அப்படின்னா பை போகிறோம் அப்படின்னா லோவை வந்து அதாவது வந்து ட்ரெண்ட் லைனுக்கு லோவுக்கு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வச்சுட்டு பையிங் போகலாம். ஷார்ட் டேர்மில் நல்லா வந்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு என்எம்டிசி. இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் தான் எந்த ஸ்டாக்குமே. அது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்ஐயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிலோ 35 தான் இருக்குது. இந்த ஸ்டாக்ஸில் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வந்து 236க்கு மேலேயே வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் 11th அன்றைக்கி இதில் வந்து ரிசல்ட் இருக்குது. ஸோ அப்போது ரிசல்ட் பேஸ் பண்ணி இந்த ஸ்டாக் மூவ் ஆகும். ஆனால் டெக்னிக்கலாக நமக்கு வந்து பை சிக்னல் கொடுத்துருச்சு. ஸோ அப்படி பை போகிறீங்க அப்படின்னா ட்ரெண்ட் லைனை லோவர் ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம வந்து பையிங் போகலாம். பை போகும்போது ரிசல்ட்டை ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெசிஷன் எடுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஸோ ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் பை போகிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த லெவலான 260 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு இந்துஸ்தான் லீவர். இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது டிமாண்ட் ஜோனில் ட்ரேட் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேர்ட் திங் ஆர்எஸ்ஐ வந்து பிலோ 35 இருக்குது. ஸோ இது 3 ஃபேக்டருமே நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சிக்னல் கொடுத்துருக்கிறதுனால இதில் நம்ம பையிங் போகலாம். அப்படி நம்ம பை போகிறோம் அப்படின்னா 2426 ஸ்டாப் லாஸாக வச்சு அதாவது அந்த டிமாண்ட் ஜோனுக்கு கீழே நம்ம வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு பையிங் போகலாம். அப் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பையிங் வரும் பட்சத்தில் இது வந்து 2680 வரைக்கும் ஃபஸ்ட் லெவல் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக வந்து ஒரு ஸ்டீஃபாக ஃபால் ஆகிருக்கு. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அப் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக்ஸு டாடா ஸ்டீல் தான். இதை நிறைய பேர் நம்ம வந்து வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது நிறைய பேர் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்னன்னாக்கா கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டு இருக்குது, இதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் என்ன, இது எங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையான்னு தான் கேட்குறாங்க. ஸோ வாங்க நம்ம டெக்னிக்கலாக எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சப்போர்ட் லெவல் அதாவது டிமாண்ட் ஜோன் வந்து 145 and 143 தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாக் இப்போ அங்கே தான் வந்துருச்சு. ஸோ மேபி அப்கமிங் டேஸில் இங்கிருந்து பையிங் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து 143க்கு கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தராக செல்லிங் வரும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஸோ இங்கிருந்து டாடா ஸ்டீல் வந்து வரக்கூடிய நாட்களில் அப் ட்ரெண்ட் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. 161 இஸ் த ஃபஸ்ட் லெவல். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த ஹை 169 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.
டாடா செல் வச்சுருக்கவங்க நமக்கு ஆல்மோஸ்ட் பாட்டம் லெவலில் இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு நாட்களில் அதுக்கான கேண்டில் இல்லைன்னா வந்து என்ன மாதிரி டிமாண்ட் லெவலில் பிரேக் அவுட் ஆகுதான்றதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டெசிஷன் நீங்கள் எடுங்க. இந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்த டெக்னிக்கலை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் தான். உங்களோட டெக்னிக்கலை இது கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் டெசிஷன் எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை. இந்த வாரம் என்னென்ன ஸ்டாக்ஸ் நமக்கு டெக்னிக்கலாக வந்து அப்ட்ரெண்ட் கொடுத்துருக்குன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இதே போல் உங்களுக்கும் டெக்னிக்கலாக எந்த ஒரு ஸ்டாக்ஸை பற்றி சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.